அனைவருக்கும் வணக்கம். சென்னையுடைய நுரையீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் சென்னையில மழை பெஞ்சு வெள்ள பாதிப்புகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் பள்ளிக்கரணை சதுப்பு நில காடுகள் அப்படிங்கிறது தமிழ்நாடு அறிஞ்ச ஒரு விஷயம். பட் இப்ப திமுக அதுலயும் தன்னுடைய சித்து விளையாட்டை காமிச்சிருக்காங்க. பல 100 கோடி ஊழல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. 3 அமைச்சர்களுடைய பேர் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல அடிபடுது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பள்ளிக்கரணை சதுப்பு நில காடுகள் அப்படிங்கிறது சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு இடங்க. சரியா சொல்லணும் அப்படின்னா 1247 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட ஒரு சதுப்பு நில காடு. இது இதுக்கு முன்னாடி பல ஆயிரம் ஏக்கரா இருந்திருக்கு. பட் எல்லாம் அப்படியே சுருக்கி கொண்டு இப்ப மிச்சம் இருக்கிறது அப்படிங்கிறது 1247 ஹெக்டேர். இந்த இடம் 2022 ஏப்ரல் மாசம் ராம்சார் லேண்ட் அப்படிங்கிற அந்த பட்டியலுக்குள்ள கொண்டு வரப்படுது. ராம்சார் லேண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1975 உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த சதுப்பு நில காடுகள், இந்த ஈரப்பதம் மிக்க நிலங்கள் இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராம்சார் கன்வென்ஷன், ராம்சார் சாசனம் அப்படிங்கிற ஒண்ணு உருவாக்கப்படுது. ராம்சார் அப்படிங்கிற சிட்டியில ஈரான்ல இருக்கக்கூடிய இடத்தை இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதுனால இது சம்பந்தமா பாதுகாக்கப்பட்ட அந்த இடமா அறிவிக்கிற இடத்துக்கு ராம்சார் லேண்ட் அப்படிங்கிற பேரை வச்சிருவாங்க. இந்தியா முழுக்க இது மாதிரி 40க்கும் மேற்பட்ட ராம்சார் இடம் அப்படிங்கிறது இருக்கு. அதுல 2022 ஏப்ரல் மாசம் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில காடுகளை ராம்சார் லேண்ட் அப்படின்னு அறிவிக்கப்படுது. அது அறிவிக்கப்பட்டப்போ திமுக எங்களுக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா, நாங்க தான் சென்னையவே காப்பாற்ற போறோம், அதோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய அளவு அவங்களே அறிவிச்ச மாதிரி பெருமை அப்படிங்கிறதெல்லாம் கொண்டாடினாங்க. பட் இத மாதிரி அந்த ராம்சார் லேண்ட் அப்படின்னு அறிவிக்கப்படுது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, ஈரப்பதமான நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த சாசனம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. சோ இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம், இது பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் அப்படின்னு தான் அந்த இடத்துக்கு ராம்சார் லேண்ட் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து கொடுக்கப்படுது. இத மாதிரி ஒரு இடத்துக்கு அந்த அந்தஸ்து கிடைச்சிருச்சு, அத மாதிரி அதை ராம்சார் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இடத்த ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு காங்கிரீட் பில்டிங்கோ இல்ல எதுவுமே அது சம்பந்தமா அந்த நிலம் பாதிப்பு அடையக்கூடிய வகையில செய்யக்கூடாது அப்படிங்கிறது 2017 இந்தியா தனிப்பட்ட முறையில இந்த ராம்சார் லேண்ட் அப்படின்னு ஒரு இடம் அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அங்க இந்த கட்டடம் கட்டுறது, இந்த மண்ணை கொட்டி நொப்பிட்டு எங்களுடைய பட்டான்னு மாத்துறது, அது மாதிரி எந்த வேலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2017 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன விஷயம் இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னா, பிரிகேட் மோர்கன் ஹைட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம், நிறைய இடங்கள்ல இதுக்கு முன்னாடி பில்டிங் எல்லாம் கட்டியிருக்காங்க. அவங்க இந்த சதுப்பு நில காடுகள் இருக்கு இல்லையா, சோ அதுல ஒரு 14.7 ஏக்கர் அளவுல மொத்தம் 1000க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி வீடுகளை கட்ட போறாங்க. 2000 கோடி பட்ஜெட்ல கட்ட போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. வெளியான உடனே இது சம்பந்தமான பின்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கு, எப்படி இந்த சதுப்பு நில காடுகள்ல இந்த நிறுவனத்துக்கு இந்த பர்மிஷன் கொடுக்கப்பட்டது, யாரு கொடுத்தா, என்ன நடந்தது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் வெளியில வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இத மாதிரி ஒரு நிறுவனம் ஒரு கட்டடம் கட்ட போறாங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட் கிட்ட அந்த பர்மிஷன் அப்படிங்கிறது வாங்கணும், சுற்றுச்சூழல் துறை கிட்ட வாங்கணும். சோ அவங்க அந்த இடத்தை செக் பண்ணிட்டு இங்க பில்டிங் கட்டலாமா வேணாமா அப்படின்னு பார்த்து முடிவு பண்ணி தான் அந்த பர்மிஷன் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. அத இந்த பிரிகேட் மோர்கன் ஹைட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த இடம் இந்த சதுப்பு நில காடுக்குள்ள வருது, இந்த ராம்சர் லேண்டுக்குள்ள வருது அப்படின்னு தமிழ்நாட்டுடைய சுற்றுச்சூழல் துறைக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. தெரிஞ்சிருந்தது அப்படின்னா தெரிஞ்சிருந்தும் எப்படி இந்த நிறுவனத்துக்கு அங்க பர்மிஷன் அப்படிங்கறத கொடுத்தாங்க, தெரியாது அப்படின்னா எப்படி தெரியாம ஒரு இடத்தை பார்க்காம முடிவு பண்ணாம, அதுவும் 2000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல 1000க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி வீடுகள் கட்டுறதுக்கு ஒப்புதல் அப்படிங்கிறத பார்க்காமலே, அதை பத்தி தெரியாமலே எப்படி அந்த அனுமதி அப்படிங்கறத கொடுத்தாங்க அப்படிங்கறது கேள்வி வைக்கப்படுது. இதுல திமுக அமைச்சர் இந்த பர்மிஷன் கொடுக்கப்படுறப்போ சுற்றுச்சூழல் துறை அமைச்சரா இருந்த தங்கம் தென்னரசு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவருக்கும் இந்த பர்மிஷன் கொடுக்கப்பட்டதுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் பர்மிஷன் கொடுக்கப்பட்டதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி. அடுத்து ரெண்டாவதா எந்த அமைச்சர் வராரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வனத்துறை அமைச்சரா இருந்த பொன்முடி வனத்துறை அமைச்சரா இருந்தார் இல்லையா, ஒரு அமைச்சர் மாறிக்கிட்டே இருந்தாரு, இப்ப அமைச்சரா இல்ல. பட் வனத்துறை அமைச்சரா இருந்த காலகட்டத்துலதான் இந்த ஒப்பந்தம் அப்படி, அதாவது அவங்களுக்கு அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. சோ வனத்துறை எப்படி இந்த சதுப்பு நில காடுக்குள்ள இந்த நிறுவனத்துக்கு அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு பர்மிஷன் அப்படிங்கறத கொடுத்தாங்க, அவங்க செக் பண்ணாங்களா இல்லையா? அதாவது அந்த நிறுவனம் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த சதுப்பு நில காடுகள் அந்த பகுதியிலிருந்து 1.7 கிலோமீட்டர் தொலைவில் நாங்க இந்த பில்டிங் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம்
பர்மிஷன் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அவங்க அதை கேட்டதுக்கான அந்த லெட்டர் அப்படிங்கறதும் நமக்கு கிடைக்குது. பட் அவங்க 1.7 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் 1 மீட்டர் கூட இல்லையே. அந்த சதுப்பு நில காடுக்குள்ள ஒரு 14.7 ஏக்கரை வந்து மண்ணடிச்சு துத்துட்டுல இந்த நிறுவனம் கட்ட போறாங்க. அது வனத்துறைக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ வனத்துறை அமைச்சரா இருந்து இதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டப்போ வனத்துறை அமைச்சரா இருந்த பொன்முடி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கும் இந்த நிறுவனத்துக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டதுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வியா வைக்கப்படுது. அடுத்து பாக்குறோம் அப்படின்னா நம்ம சிஎம்டிஏ இருக்காங்கல்ல, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்கல்ல, சோ அது யார் கையில இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேகர் பாபு கையில இருக்கு. நீங்க சென்னைக்குள்ள ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டு தான் எந்த ஒரு டாக்குமெண்டா இருந்தாலும் அவர்கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கி இல்ல டாக்குமெண்ட்ல இருக்கிறதுலாம் இருந்தாதான் கையெழுத்து போட்டு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். சோ அப்படியும் இந்த நிறுவனத்துக்கு அந்த அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அவரு சேகர் பாபு டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, சிஎம்டிஏ இருக்காங்கல்ல, இந்த பில்டிங் அப்படிங்கிறது சதுப்பு நில காடுக்குள்ள வருது அப்படிங்கறத செக் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற இந்த கேள்வி சேகர் பாபு அவங்க கிட்ட பார்த்து கேட்கப்படுது. சோ 3 அமைச்சர்களுக்கு தொடர்புடைய அவங்க துறை கிட்ட இருந்துதான் இந்த நிறுவனத்துக்கு வந்து இந்த மோர்கன் ஹைட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த நிறுவனத்துக்கு வந்து அந்த அனுமதி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஆனா வழங்கப்பட்டது எந்த இடத்த அந்த அனுமதி வழங்கவே கூடாதோ அந்த இடத்த அந்த அனுமதி அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. எந்த அடிப்படையில வழங்கினாங்க, எத்தனாயிரம் கோடி இல்ல எத்தனை 100 கோடிகள் வந்து பணத்தை வாங்கிட்டு இந்த அனுமதி வழங்கப்பட்டதா இல்ல அலட்சியத்தால வழங்கப்பட்டதா அப்படிங்கிறதா இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. அலட்சியத்தால ஒருத்தவங்க கண்ணுல வேணா அலட்சியத்தால அது உள்ளதான் இருக்கு அப்படிங்கிறது தெரியாம இருந்திருக்கலாம். பட் இத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இத்தனை அதிகாரிகளை தாண்டி தானே அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஒப்புதல் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். சோ இத்தனை அதிகாரிகளையும் கைக்குள்ள போட்டு அந்த நிறுவனம் இதை செய்யறாங்க அப்படின்னா மேல இருந்து யார் அந்த நிறுவனத்துக்கு உதவி பண்றாங்க, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதா இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இதுல கூடுதலா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 2024 வந்து இந்த நிறுவனம் வந்து தமிழ்நாட்டுல 2000 கோடி நாங்க முதலீடு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு நம்ம ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடு கொண்டு வந்துட்டோம்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்ததுல இந்த நிறுவனமும் தமிழ்நாடு அரசு கூட 2000 கோடிக்கு ஒப்பந்தம் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. சோ அந்த 2000 கோடி தான் இந்த சதுப்பு நில காட்டுக்குள்ள இவங்க கட்ட போற இந்த பில்டிங்கான 2000 கோடியா அப்படிங்கிற கேள்வியவும் எழுப்புறாங்க. சோ ஒட்டு மொத்தமா இந்த விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ ஏதோ ஒரு பெரிய புள்ளி இதுக்கு மேல நின்னு இது இந்த நிறுவனத்துக்கான அனுமதி அப்படிங்கறத கொடுக்க உத்தரவு போட்டிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு தடைகளை தாண்டியும் இதுக்கான சட்டம் இருந்துமே இப்ப திமுக அரசு அந்த இடத்த வந்து இந்த பில்டிங்கை கட்ட அந்த நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா இப்ப எல்லாரும் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. பட் இப்போ இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளா இருக்கு. ஏற்கனவே சென்னை வந்து மழை வந்தா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு தெரியும். அதுக்கு முக்கிய காரணம் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில காடுகளுடைய அந்த அளவு அப்படிங்கிறது குறைஞ்சு போனதுதான் அப்படிங்கிறது பல ஆண்டுகளா வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த வருஷம் மழை பெஞ்சா கூட சென்னை என்ன நிலைமைக்கு போகும் அப்படின்னு தெரியல. பட் இந்த நேரத்துல இது சம்பந்தமான தகவல் அப்படிங்கிறது முழுமையான தகவல் அப்படிங்கிறது வெளியாயிருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கி இருக்கோம். இன்னும் சில நாட்கள்ல அந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட அந்த அனுமதி அப்படிங்கிறது ஒருவேளை தடுத்து நிறுத்தப்படலாம், அனுமதி வந்து ரத்து செய்யப்படலாம். பட் ரத்து செய்யப்பட்டாலுமே என்ன காரணத்துக்காக அந்த நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க, யாராவது இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வெளியில கொண்டு வர வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இத திமுக அரசு செய்ய மாட்டாங்க நமக்கு தெரியும். பட் இதுல பிஜேபி அரசு தலையிட்டு உண்மை என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தாராளமா கொண்டு வரலாம். ஏன்னா அது வந்து ஒரு ராம்சார் லேண்டு, மத்திய அரசு போட்ட சட்டத்தை மீறி அந்த நிறுவனத்துக்கு ஒப்புதல் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஆதாரபூர்வமா இருக்கு அப்படிங்கிறப்போ பிஜேபி நினைச்சாங்க அப்படின்னா இந்த விஷயத்துல திமுகவுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கிரியேட் பண்ணலாம். பட் என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சென்னை மக்களே கொஞ்சம் யோசிங்க. இங்க வெள்ள பாதிப்பு, சென்னையில வெள்ளம் வர்றது அப்படிங்கிறது இயற்கையா வர்றது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் ஏற்படுத்தப்படுது. கொஞ்சம் கொஞ்சமா இத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஆண்டும் நடந்து நடந்து இவங்க உருவாக்குறது தான் இந்த வெள்ள பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.